தமிழ் ஜனம் நேயர்களுக்கு வணக்கம். டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்தியாவில் செயல்படக்கூடிய என்ஜிஓக்கள் வெளிநாடுகளிலிருந்து பணம் வாங்குவதை முறைப்படுத்துவதற்காக கொண்டு வரப்பட்ட சட்டம் தான் எஃப்சிஆர்ஏ. தற்போது அந்த எஃப்சிஆர்ஏ சட்டத்தில் சில முக்கியமான திருத்தங்களை மசோதாவா நாடாளுமன்றத்தில் தாக்கல் பண்ணியிருக்கு மத்திய பாஜக அரசு. இது குறித்தான கூடுதல் தகவல்களை நமக்கு அளிப்பதற்காக திரு ஆனந்த் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு தொடர்ந்து பேசுவதற்கு முன்னாடி தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம். இந்த எஃப்சிஆர்ஏ சட்ட திருத்தம் அது என்ன சொல்லுது, எதற்காக எதிர்க்கட்சிகள் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க? எஃப்சிஆர்ஏ அப்படின்னு சொன்னால் ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட். இது எப்போ கொண்டு வராங்க அப்படின்னு சொன்னால் 1976 நமக்கு தெரியும். இந்தியா எமர்ஜென்சியை கடந்து போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். இந்திரா காந்தி அவர்களுடைய தேர்தல் வெற்றியை நீதிமன்றம் செல்லாது அப்படின்னு சொன்னதுனால கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள் இந்திய மக்களை கொடுமைப்படுத்திய ஒரு காலகட்டம். அந்த 2 வருஷம் இருண்ட காலம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்தியாவுடைய எத்தனையோ பேர் இறந்து போனாங்க, எத்தனையோ பேர் காணாமல் போயிருக்காங்க. அவங்களுடைய பட்டியெல்லாம் இன்னும் அவங்க என்ன ஆனாங்கன்னே தெரியல. அந்தளவுக்கு கொடூரமான ஒரு காலம் அந்த எமர்ஜென்சி பீரியடு. அந்த பீரியடில் கொண்டு வந்த ஒரு சட்டம் தான் இந்த எஃப்சிஆர்ஏ அப்படிங்கிறது. எதற்காக இந்திரா காந்தி கொண்டு வந்தார் அப்படின்னா, எமர்ஜென்சி இந்திரா காந்தி இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்தியாவில் வெளிநாட்டு சக்திகள் அவங்களுடைய பண சக்தி மூலமாக இங்கே இந்த நாட்டை சீர்குலைக்க முயற்சி பண்ணுறாங்க, அதனால நான் எமர்ஜென்சி கொண்டு வந்தேன்னு ஒரு பெரிய ஒரு முட்டு கொடுத்தாங்க. பட் நமக்கு எல்லாருக்கும் தெரியும், அவங்க தேர்தலில் அரசு பணத்தை, அரசு அதிகாரத்தை மிஸ்யூஸ் பண்ணி ஜெயிச்சாங்கன்றதுனால, அவங்க தேர்தல் வெற்றியை ரத்து பண்ணதுனால அவங்க எமர்ஜென்சியை கொண்டு வந்தாங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் 1984 இதில் ஒரு முதல் ரெகுலேஷன், ஒரு சேஞ்ச் ஒன்று கொண்டு வராங்க. என்ன அப்படின்னு சொன்னால், இந்தியாவில் இயங்கக்கூடிய அத்தனை என்ஜிஓவும் ஹோம் மினிஸ்ட்ரியில் ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. 1984 யார் ஆட்சி பண்ணிட்டு இருந்தா? பாதி இந்திரா காந்தியும் மீதி ராஜீவ் காந்தியும் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்திரா காந்தி கொல்லப்பட்டார். அதற்கு பிறகு ராஜீவ் காந்தி. ஸோ 1984 முழுக்க முழுக்க காங்கிரஸ் ஆட்சி காலம். அதற்கப்புறம் இதில் மிகப்பெரிய சீர்திருத்தங்கள் எப்போ கொண்டு வரப்பட்டது அப்படின்னு சொன்னால் 2010 ஆண்டில். 2010 ஆண்டு யார் இங்கே ஆட்சி பண்ணிட்டு இருந்தா? காங்கிரஸ் தான் ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ எஃப்சிஆர்ஏ கொண்டு வந்தது, எஃப்சிஆர்ஏல மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டு வந்தது எல்லாமே காங்கிரஸ் பீரியடில் தான். பாஜக வந்த பிறகு 2020 ஆண்டு இதில் ஒரு ரெகுலேஷன் கொண்டு வராங்க. அந்த ரெகுலேஷன் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், ரெனியூ பண்ணுறதை ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்க. பணத்தை எதற்காக இந்தியாவுக்கு கொண்டு வரீங்களோ அதற்காக தான் பயன்படுத்தணும். நீங்கள் பள்ளி கல்விக்காக பயன்படுத்துகிறேன்னு சொல்லி பணத்தை கொண்டு வந்தீங்கன்னா அது அந்த பள்ளி கல்விக்காக தான் பயன்படுத்தணும். இல்லை உயர்கல்விக்குனா உயர்கல்விக்கு தான் பயன்படுத்தணும். சாப்பாடு போடுறதுக்குனா சாப்பாடு போடுறதுக்கு தான் பயன்படுத்தணும். நீங்கள் அப்படி சொல்லி பணத்தை வாங்கி இந்த பக்கம் ஒரு பெரிய வீடு கட்டுறது, அந்த பக்கம் ஒரு கார் வாங்குறது, இங்கே ஐபேட் வாங்குறது. நமக்கு தெரியும், இந்தியாவில் இன்றைக்கும் எனக்கும் தெரிஞ்ச பல பேர் இந்த என்ஜிஓவை ஒரு வியாபாரமாக பண்ணக்கூடியவர்கள்லாம் இருக்காங்க. அது ஒரு பிஸ்னஸ் மாடியூலாக பண்ணக்கூடியவங்களாம் இருக்காங்க. ஸோ என்ஜிஓனாலே ஏதோ ஒரு புனிதர்கள், அவங்க அப்படியே மக்களுக்கு நல்லது பண்ணுறதுக்கு, மக்களுக்கு சேவை செய்யறதுக்காக இருக்கக்கூடிய புனிதர்கள் அப்படின்னு நம்ம முதல்ல சொல்கிறத நிப்பாட்டணும். அப்படிலாம் கிடையாது. என்ஜிஓவில் 80% ஃப்ராடுங்க தான், 420 தான், மீதி 20% தான் சரியாக செய்யுது. அப்போது 2020 ஆண்டு இந்த சீர்திருத்தம் வந்தோடனே இந்தியாவிலேருந்து வெளில போன என்ஜிஓலாம் யார்? அம்னஸ்டி இன்டர்நேஷ்னல். இந்த மாதிரி இந்தியாவில் அரசியல் குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய வெளிநாட்டு சக்திகள் உடனே ஓடிடுறாங்க. இனி நாங்கள் மோடி இருக்கிற வரைக்கும் நாங்கள் திருப்பி இந்தியாவுக்கே வரமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அத்தனை நாட்கள் அவங்க இதை அனுபவிச்சுட்டு இந்தியாவில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்காங்க. ஆனால் காங்கிரஸ் இப்போ என்ன சொல்லுது? இந்த எஃப்சிஆர்ஏவை ஏதோ மோடி தான் கொண்டு வந்தார் அப்படிங்கிற மாதிரி ஒரு பழியை தூக்கி போடுது. கிடையாது, இது முழுக்க முழுக்க காங்கிரஸ் கொண்டு வந்தது. காங்கிரஸ் தான் ரெகுலேஷன் கொண்டு வந்திருக்காங்க. மோடி ஒரு சின்ன திருத்தம் தான் பண்ணியிருக்காரு. அந்த சின்ன திருத்தம் பண்ணோடனே இங்கே பொறுக்கித்தனம் செய்யணும்னு நினச்சிட்டு இருந்த என்ஜிஓக்கள் எல்லாமே நாட்டை விட்டு ஓடிடுச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இப்போ மத்திய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த சட்ட திருத்தம் அது என்ன சொல்லுது? அதாவது ஒரு குறிப்பிட்ட பீரியடில் நீங்கள் ரெனியூ பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த ரெனியூ பண்ணலை அப்படின்னு சொன்னால் உங்களுடைய எஃப்சிஆர்ஏ ரத்து செய்யப்படும். உங்களுடைய எஃப்சிஆர்ஏ ரத்து செய்யப்பட்டதுன்னா அந்த ரத்து செய்யப்பட்ட பீரியடில் நீங்கள் அந்த எஃப்சிஆர்ஏ பணத்திலிருந்து வாங்கின சொத்துக்களை அரசு அதை எடுத்துக்கும். அரசு எடுத்துக்கிட்டு அதை மக்களினுடைய சேவைக்காக அதை பயன்படுத்தப்படும். நீங்கள் ஒரு கட்டிடம் வாங்கி வச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அது எஃப்சிஆர்ஏ மூலமாக வாங்கியிருக்கீங்க, நீங்கள் ரெனியூ பண்ணலை, ப்ராப்பரான டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணாமல் அந்த பணத்தை வாங்கி அரசை ஏமாற்றி வாங்கியிருக்கீங்கன்னு அரசு கண்டுபிடிச்சால் அந்த கட்டிடத்தை ஒரு ஆரம்ப சுகாதார நிலையமாக மாற்றப்படலாம், இல்லாட்டி ஒரு ஸ்கூலாக மாற்றப்படலாம், இல்லை ஒரு அரசு அலுவலகமாக மாற்றப்படலாம்,
இல்லைன்னா ஒரு ஆசிரியர் பள்ளியாக மாற்றப்படலாம். மக்களுடைய தேவைக்காக அரசு அது கையெடுத்து அது அரசு வந்து அதை பயன்படுத்தும் அப்படிங்கிற ஒரு சின்ன திருத்தத்தை தான் இப்போ கொண்டு வந்திருக்காங்க. நீங்கள் ஒரு என்ஜிஓ வச்சுருக்கீங்க, வருஷம் ஜிஎஸ்டி வச்சுருக்கீங்க, மாதம் ஜிஎஸ்டி கட்டணும் இல்லை. நீங்கள் ஒரு என்ஜிஓ ஆரம்பிச்சிருக்கீங்க, அப்போ இயர்லி நீங்கள் ஆனுவல் ரிட்டர்ன்ஸை காட்டணும். நீங்கள் ஒரு குறிப்பிட்ட பீரியடில் நீங்கள் ரெனியூ பண்ணணும். நான் இருக்கேங்க, நான் ஆக்டிவாக இருக்காங்க, இந்த ஆக்டிவிட்டிலாம் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி பணத்தை வாங்கியிருக்காங்க, இந்த மாதிரி நான் சர்வீஸ் பண்ணியிருக்காங்க, வாங்கின பணத்தை பாருங்கள் கரெக்டாக நான் சர்வீஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத கவர்மெண்ட்டுக்கு ரெக்கார்டை காட்ட சொல்கிறாங்க. இதற்கு ஏன் பதறணும் அப்படிங்கிற கேள்வி தான் வருது. எப்போவுமே ஒரு நல்ல ஒரு திட்டத்தை ஒரு ஆக்சுவலி இந்த FCRA 2020ஆம் ஆண்டு வந்தபோது நோயல் ஹார்பர் அப்படிங்கிறவர் யூனியன் ஆஃப் இந்தியாவுக்கு எதிராக, நம்ம நாட்டுக்கு எதிராக சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு வழக்கு போச்சு கவர்மெண்ட்டுக்கு எதிராக. அந்த வழக்கில் சுப்ரீம் கோர்ட் சொன்ன தீர்ப்பு என்ன அப்படின்னு சொன்னால், வெளிநாட்டிலிருந்து பணம் வாங்குறது ஒன்றும் உங்களுடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கிடையாது, குடிமகனுடைய அடிப்படை உரிமையெல்லாம் கிடையாது. வெளிநாட்டிலேருந்து பணம் வாங்கணும்னு அது உங்களுக்கு அடிஷ்னல். ஸோ அதனால் அதில் கவர்மெண்ட் அடிஷ்னல் உனக்கு வந்து நீ அதனுடைய உனக்கு தேவை என்ன, கல்வி, தண்ணி, ஓட்டு போடுறது, இதுதான் அடிப்படை உரிமை. வெளிநாட்டிலேருந்து பணத்தை வாங்குறது ஒன்றும் அடிப்படை உரிமை கிடையாது. ஸோ சுப்ரீம் கோர்ட்டே ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கு, இது ஒன்றும் உன்னுடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கிடையாது. அதனால் இதில் எந்த விதமான சீர்திருத்தமும் அரசு ப்ராப்பராக பண்ண முடியும், அதில் எந்த மாற்றமும் இல்லைன்னு அந்த கேஸை தோற்று போயிருக்காங்க. ஸோ சுப்ரீம் கோர்ட்லேயுமே இவங்க கான்ஸ்டியூஷன் புக்கை தூக்கிட்டு வராங்களா, சிவப்பு கலர் புக்கு, அந்த புக்குன்னு சொல்கிறபடி நடக்கக்கூடிய சுப்ரீம் கோர்ட்டே போங்கடா அப்படின்னு இதுக்கு எதிராக கேஸ் போட்டவங்கள துரத்தி விட்டுருக்கக்கூடிய ஒரு விஷயம் நம்ம பார்க்குறோம். அதே போல் நம்ம பார்த்தோன்னா இந்தியாவில் செயல்படக்கூடிய பெரும்பான்மையான என்ஜிஓக்கள் எப்படி இருக்காங்க அப்படின்னு சொன்னால், ஒரு சர்ச்சை மையப்படுத்தின ஒரு என்ஜிஓவாக இருக்காங்க. இல்லை, அது தவறான கருத்து. இந்தியாவில் FCRA மூலமாக பயன்படுறது 90% இந்துக்கள் தான். இதை ஏன்னா சர்ச் மூலமாக தான் பணத்தை வருது, மத மாற்றத்துக்கு பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறதுனால பாஜக ஏதோ அதற்காக FCRA தடுத்து நிறுத்துறாங்கலாம் கிடையாது. ஏன்னா 90% ஆஃப் FCRA ஃபண்டில் பெனிஃபிஷரிஸ் யாருன்னு இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பியூர்லி ஹிந்துஸ் தான். அப்போது பிஜேபி வந்து எப்படி இது கிறிஸ்தவர்களுக்கு எதிராக செயல்படுத்துதுங்கிற ஒரு பேச்சு வருதுன்னு எனக்கு புரியல. ஏன்னா பெனிஃபிஷியரி மெஜாரிட்டி. ஏன்னா கேரளாவில் இந்த குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது, பாஜகவுக்கு வந்து கேரளாவில் கிறிஸ்துவ வாக்குகள் கிடைக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. இந்த சூழ்நிலையில இவர்கள் இப்படி செய்வது கிறிஸ்தவ மக்களுக்கு எதிரானது அப்படின்ற ஒரு பிரச்சாரத்தை அங்க வைக்கிறது யாரு? காங்கிரஸ். இப்போ நம்ம என்ன சொல்றோம், ஒரு இளைஞரை போய் யங்ஸ்டரை போய் கேட்குறோம், மத அரசியல் நல்லதான்னு கேட்டால் இல்லைன்னு தானே சொல்லுவாங்க. மத அரசியல் பண்ணுறவங்க தப்பு தானே சொல்லுவாங்க. இப்போ நாட்டுக்கு ஒரு சீர்திருத்தம் வேணும். கேரளாவில் தேர்தல் வருது, கேரளாவில் கிறிஸ்தவ வாக்குகள் பாஜக பக்கம் வருது. இப்போ நம்ம இந்த சீர்திருத்தத்தை பண்ணால் அவங்க வாக்கு நமக்கு வராது அப்படின்னு யோசிக்கிற கவர்மெண்ட்டாக இருந்தால் செருப்பால் அடித்து துரத்தணுமா வேண்டாமா? இல்லை, இது நாட்டுக்கு தேவையான திருத்தம், கிறிஸ்துவ மக்கள் புரிஞ்சுப்பாங்க, இதனால் அவங்க பாதிக்கப்பட போகிறது இல்லை அப்படின்னு நம்பி ஒரு அரசு ஒரு திட்டம் கொண்டு வருது அப்படின்னு சொன்னால், அந்த அரசு மத அரசியல் பண்ணலை, ஜனநாயகத்தின் மூலமாக அரசியல் பண்ணுது அப்படின்னு. அப்போ அதை எதிர்த்து குரல் கொடுக்கக்கூடிய காங்கிரஸு கம்யூனிஸ்டும் தான் நாங்கள் மத அரசியல் பண்ணுது. அப்போது இளைஞர்கள் பார்க்கக்கூடியவர்களுக்கு புரியணும் யார் மத அரசியல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நிச்சயமாக என்ஜிஓக்கள் மூலமாக இங்கே கட்டாய மத மாற்றம், மக்களை ஏமாற்றி மத மாற்றம் பண்ணக்கூடிய விஷயங்கள் இந்தியாவில் நடக்குதுங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. அது இந்த FCRA வந்து ஒரு அளவு கண்ட்ரோல் பண்ணுது. ஆனால் இது ஏதோ கிறிஸ்துவர்கள் தான் வந்து FCRA மூலமாக பணம் வாங்கி பண்ணுறாங்கன்னு கிடையாது. இந்தியாவில் நம்ம பார்க்குறோம், இப்போ நக்சல் முழுக்க ஒழிக்கப்பட்டிருக்கு. நக்சல் முழுக்க ஒழிக்கப்பட்டு தொடச்சி சகப்பு கொடியை தூக்கி குப்பை தொட்டியில் இன்னைக்கு இந்திய மக்கள் எடுத்து போட்டிருக்காங்க. சிகப்பு கொடியை எடுத்துட்டு எவனாவது ஆட்டிட்டு வந்தால் அவனை வந்து விரட்டி அடிக்கிற அளவுக்கு இந்திய மக்கள் வந்து வெறியாகி அவனை தூக்கி குப்பையில் போட்டிருக்காங்க. இந்த நக்சலுக்கும் அர்பன் நக்சலுக்கும் மாவோயிஸ்ட்டுக்கும் பணம் எப்படி வந்தது இந்தியாவுக்கு? FCRA மூலமாக தான் வந்தது. அந்த ரெகுலேஷன் கொண்டு வந்ததுனால ஆப்ரேஷன் பிளாக் ஃபாரஸ்ட் மூலமாக இன்னைக்கு இந்தியாவில் அவனுங்க தொடச்சி தூக்கி எறியப்பட்டிருக்காங்க. அந்த மாநிலங்கள், அந்த பகுதிகளில் வந்து நல்ல வளர்ச்சி இன்னைக்கு அடுத்த 10 ஆண்டு 15 ஆண்டில் அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு கிடைக்குது. அப்போ இதில் கிறிஸ்துவர்கள் பாதிக்கப்படுறாங்களா? இல்லை. யார் பாதிக்கப்படுறா? நக்சல் பாதிக்கப்படுறாங்க. அதே மாதிரி தீவிரவாத செயலுக்காக இங்கே வந்து ஸ்லீப்பர் செல்களை ஆக்டிவேட் பண்ணுவதற்காக, இங்கே வந்து போதைப் பொருளை கெடுத்துவதற்காக, இதற்கெல்லாம் பணம் எப்படி இங்கே வந்தது? FCRA மூலமாக தான் வந்தது. இப்போ அது தடுத்து நிறுத்தப்பட்டதுனால யார் பாதிக்கப்பட்டிருக்கா? பயங்கரவாதிகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இலங்கை கிறிஸ்தவர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. கிறிஸ்தவர்கள் பாதிக்கப்படவும் கிடையாது, கிறிஸ்தவர்களுக்கு இதில் வந்து உடன்பாடும் கிடையாது. கேரளாவில் 4 ஊடகங்கள், 4 வந்து அதில் ஒரு பாஜக தலைவர் நடத்துகிற ஊடகமே இதை பொய்யை பரப்பிக்கிட்டு தெரிச்சு விட்டுட்டு இருக்காங்க. எதுக்குன்னு தெரியல எனக்கு. அதே மாதிரி இந்த கம்யூனிஸ்ட்டு, காங்கிரஸ் போன்ற அரசியல் கட்சிகள் கிறிஸ்தவரை ஓட்டு பாஜக போயிடக்கூடாது அப்படிங்கிறதுனால FCRA CAA வரும்போது இதுதானே சொன்னாங்க, மோடியோடைய போலீஸ் வருவாங்க. மோடிக்கு எது போலீஸு? போலீஸ் மாநில அரசு கண்ட்ரோலர். மோடிக்கு எங்கே போலீஸ் இருக்குது? மோடி போலீஸ் உங்கள் வீட்டுக்கு வருவார், நீங்கள் யாருன்னு கேட்பாரு,
நீங்கள் வந்து முஸ்லீம்னா அவங்கள பங்களாதேஷ்க்கு அனுப்பிச்சிடுவார் தானே சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போது இவங்க இவ்வளோ மட்டமாக ஒரு ரிசர்ச் பண்ணாமல் ஈஸியாக மக்களை ஏமாற்றுற மாதிரி பொய்களை சொல்லும்போது அதை மக்கள் நம்பினாங்கன்னா மக்கள் தான் முட்டாள். மக்கள் முட்டாளாக இருக்கணுமா வேணாமான்னு மக்கள் தான் முடிவு பண்ணணும். அரசியல்வாதி முட்டாளாக இருக்கான், அவனே உங்களை ஏமாத்துறானா, அப்போ நீங்கள் எவ்வளோ பெரிய முட்டாளாக இருக்கீங்க அப்படிங்கிற கேள்வி நீங்கள் உங்களுக்குள்ள கேட்டுக்கணும். அப்படிங்கிறது தான் FCRA முழுக்க முழுக்க இந்தியாவினுடைய வளர்ச்சிக்கும், இந்தியாவில் குழப்பத்தை நம்ம பார்க்குறோம். ஸ்ரீலங்காவில் ஆச்சு, பங்களாதேஷில் என்ன ஆச்சு, நேபாளில் என்ன ஆச்சு, ஆப்கானிஸ்தானில் என்ன ஆச்சு, எதன் மூலமாக சாத்தியமாச்சு? வெளிநாட்டு சக்திகள் உள்ள. இப்போ நம்ம பார்க்குறோம், ட்ரம்ப் வந்தோடனே US எய்டை எந்த அளவுக்கு பைடனோடைய அட்மினிஸ்ட்ரேஷன் US ஃபண்டை வந்து எய்டு வந்து பயன்படுத்தி பல நாடுகளில் குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிற செய்திகளை நம்ம பார்க்குறோம். அவங்க இப்போ கூட ஒரு ரிப்போர்ட் வந்து கொடுத்துருந்தாங்க. அந்த ரிப்போர்ட்ல வந்து ராவை வந்து முடக்கணும், இந்தியாவினுடைய பாதுகாப்புக்கு மிக முக்கிய அம்சமாக விளங்கக்கூடிய ரா அதை வந்து முடக்கணும்னு சொல்லி அவங்க ரிப்போர்ட்ல வந்து பதிவு பண்ணியிருந்தது. ஸோ இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காகவும் இந்தியாவுடைய தன்மையை பாதுகாக்கிறதுக்காகவும், இங்கே இருக்கக்கூடிய மக்களை பாதுகாப்பதற்காகவும், இந்தியா டெமோக்ரஸியை கான்ஸ்டியூஷனை பாதுகாக்கிறதுக்காகவும் தான் இந்த ரெகுலேஷனை கொண்டு வந்திருக்காங்க. இது எந்த மதத்திற்கும் பாதிக்கப்பட போகிறது கிடையாது. ஏன்னா FCRA அதில் கிறிஸ்டியனுக்கு இந்த ரெகுலேஷன் கொண்டு வந்திருக்காங்கன்னா சொல்ல. FCRAல ரெகுலேஷன் நீங்கள் நாளைக்கு பணம் வாங்கினாலும் நான் நாளைக்கு பணம் வாங்கினாலும் அந்த ரெகுலேஷன் மூலமாக தான் வாங்க முடியும். இன்றைக்கி பாஜகவினுடைய எல்லாரும் சொல்கிறாங்களே பாஜக RSS தான் இயக்குதுன்னு. RSS எவ்வளோ NGO வச்சுருக்கேன், அவங்களுக்கு FCRA ஃபண்டு வருது. அப்போ அவங்களும் இதில் பாதிக்கப்படுவாங்களா? அவங்களும் அந்த ரெகுலேஷனில் வரணும்ல, அவங்களும் அந்த சீர்திருத்தத்தை செய்யணும்ல, ஆனுவல் ரிப்போர்ட் கொடுக்கணும்ல. சேவா பாரதி இருக்குது, வித்யா பாரதி இருக்குது, AVBP இருக்குது, எத்தனையோ அமைப்புகள், நூற்றுக்கணக்கான அமைப்புகள் பாஜக சிஸ்டர் ஆர்கனைசேஷன்ஸ் இருக்குது, அவங்க NGOs நடத்துகிறாங்க. ஆனால் ஆட்சியில் பாஜக இருக்கிறதுனால எளிதில் எப்படி கிடைக்கும்? எல்லாம் ஒரே ரெகுலேஷன் தானே. அப்படி அவங்க தப்பு பண்ணுறாங்கன்னு தோணுச்சுன்னா நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுங்க. சுப்ரீம் கோர்ட் இன்றைக்கி ஆக்டிவாக தானே இருக்குது. எலக்டோரல் பாண்ட் விஷயத்தில் பிஜேபிக்கு எதிராக தானே தீர்ப்பு வந்திருக்கு. ஏகப்பட்ட விஷயத்தில் பிஜேபிக்கு எதிராக தானே இன்றைக்கி சுப்ரீம் கோர்ட்டில் தீர்ப்பு வந்திருக்கு. அப்போ சுப்ரீம் கோர்ட் இன்றைக்கும் தனியாக தானே இயங்கிட்டு இருக்கு. அவங்க வந்து நடுநிலையான பல விஷயங்கள் இயங்கிட்டு இருக்காங்க. அப்போ போய் கேஸ் கொடுங்க, அப்போது ஆடிட் பண்ண முடியும்ல. அப்போ நீங்கள் FCRA சரியாக பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் மாட்டிக்க போகிறீங்க. அப்போது எல்லாருக்கும் தான் இது பொருந்தும், பாஜகவுக்கும் பொருந்தும். பாஜகவுக்குமே NGOs நடத்துகிறாங்க, அவங்களுமே நிறையா சர்வீஸ் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து சும்மா மக்களை எல்லா விஷயத்துலையும் குழப்புற மாதிரி இதுலேயும் வந்து குழப்பறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. பட் FCRA அப்படிங்கிறது முழுக்க முழுக்க நாட்டினுடைய பாதுகாப்பை கருதி கொண்டு வந்திருக்கக்கூடிய ரெகுலேஷன் தான் இது. தகவல்களை ரொம்ப தெளிவாக பகிர்ந்தமைக்கு நன்றி. மற்றொரு டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி. இது போன்ற சுவாரஸ்யமான புது தகவல்களை தெரிஞ்சுக்க தமிழ் ஜனம் சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.